ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காமன்மெண்ட்ஸோட 5வது நாள். நீங்க 4 வீடியோ பார்க்காதவங்களா இருந்தா இன்னைக்கு 5வது வீடியோ நான் போட்டிருக்கேன். 4 வீடியோ பார்த்துட்டு இந்த 5வது வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 10 பேத்த இறக்கியிருக்காங்க. 10 பேத்துல ஃபர்ஸ்ட் வந்தவங்க முறுக்கு சுடுறவங்க. எந்த ஊரா? உசிலம்பட்டியில இருந்து வந்திருக்காங்க. வந்து அவங்கள்ட்ட கேள்வி கேக்குறாங்க. அவங்களும் முனியமாக்கா மாதிரியே பட்டு 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 பட்டுன்னு பதில் சொல்றாங்க. கேட்டு முடிச்சுட்டு அந்த அக்காவை செலக்ஷனும் பண்ணிட்டாங்க. செலக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள முறுக்கு சுட சொல்றாங்கங்க. முறுக்கு சுட்டு அந்த முறுக்க 3 பேருமே சாப்பிடுறாங்கங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மாயா வந்து ஜட்ஜரா இல்ல நம்ம அவர் பேர் என்ன, ராஜு ஜட்ஜரான்றதே தெரியல. ஜட்ஜான்னு தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷோ ஃபுல்லுமே ராஜு தான் ஹோஸ்ட் பண்றாரு. மாயா போய் அந்த சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. எங்க சும்மா உட்கார்ந்துருக்காங்க. இருந்தாலுமே ஜட்ஜஸ்னா என்ன? இப்ப ஒருத்தவங்கள தேர்ந்தெடுக்கிறவங்க தான் ஜட்ஜஸ். அவங்கள வந்து டக்குன்னு யாருமே இறங்கி வரமாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவங்க ஃபுல்லுமே அவங்க அந்த ஜட்ஜஸ்ன்ற ஒரு இதே இல்லாத மாதிரி ஒரு எப்படி ஜாலியா ஃபன் பண்ற மாதிரியே இருக்காங்க. இதுல உண்மையா ஜட்ஜஸ் மாதிரி இருக்கிறவர் பாத்தீங்கன்னா நீயா நானா ஷோல எடுக்கிறார்ல நம்ம கலைஞர் டிவில, அவர் மட்டும்தான் தமிழா அவர் மட்டும்தான் ஜட்ஜஸ் மாதிரி இருக்காங்க. மிச்சம் இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா ஒன்னும் ஜட்ஜ் பண்ற மாதிரியே எனக்கு தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அக்காக்கு அப்புறம் இன்னும் 2 பொண்ணுங்க வராங்க. அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து ஒரு படத்துல நடிச்சாரு, அவர் இறந்துட்டாரு, அவருக்கு அப்புறம் நாங்க வந்து மீடியா ஃபீல்ட்ல வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்தாங்க. நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க, நீங்க வந்து எப்படி சொல்ல, இறக்க குணத்தை காட்டுற மாதிரி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 3 ஜென்ஸ் வந்தாங்க. அண்ணன் தம்பி 2 பேர் ட்வின்ஸ், அப்புறம் ஒரு ஜென்ஸ் அப்படி வந்தாங்க. இவங்க 3 பேத்துக்குள்ள போட்டி வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனா 3 பேருமே ஒருத்தா பேசுற மாதிரி தெரியல. ஆனா 3 பேருமே ஈக்குவலாவே பேசினாங்க. அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க, 3 பேத்துக்குமே ஆரஞ்சு கடை கொடுத்துட்டாங்க. ஆரஞ்சு கடை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நைட்டி இது இன்னொரு பொண்ணு வந்தாங்க. இன்னொரு பொண்ணு வந்து வெயிட்டா இருந்தாங்க. அப்புறம் ஒரு பையன், இன்னொரு பையன் வந்தாங்க. அப்ப இந்த 2 பேத்துக்குள்ள போட்டி வந்துச்சு. 2 பேத்துக்குள்ள போட்டி வரையில எவ்வளவோ இடத்துல என்னைய பாடி ஷேம் பண்ணாங்க. நான் அவ்வளோ பேத்தையும் தாண்டி வந்திருக்கேன். இப்ப நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னா நான் வெயிட்டா இருந்தாலும் என்னால சாதிக்க முடியும் அப்படின்றத காட்டுவேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல விதமாவும் பேசினாங்க. அதனால அந்த பொண்ணையுமே எடுத்துட்டாங்க. இன்னைக்கு 10 பேத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் பச்சை கார்டு வாங்கியிருக்காங்க. 3 பேரு ஆரஞ்சு கார்டு வாங்கியிருக்காங்க. 2, 3 பேர் சிவப்பு கார்டு வாங்கியிருக்காங்க. ஆனா இதோட இன்னைக்கு ஷோவே முடிஞ்சிச்சு. நீங்க கர்நாடகாவா அதுல ஷோ போட்டிருக்காங்க, போய் பாருங்களேன். ஒவ்வொன்றுலயுமே காம்படிஷனா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குற டாஸ்கா இருக்கட்டும், அவங்க பேசுறதா இருக்கட்டும், செம்மையா இருக்குங்க. நமக்கு இதை பாக்குறதோட அது புரிய மட்டும்தான் செய்யாது. ஆனா அவங்க என்ன பேசுறாங்க நம்மளால கொஞ்சமா ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். ஆனா அவங்களுக்கு பேசுறது ஆனா நல்லா இருக்குங்க. ஒரு போனை வச்சு 2 பேர் பேசுங்க, என்னை அழுக வச்சு காட்டுங்க ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பையன் பேசுறாப்புல மாலை மாலையா 3 ஜட்ஜஸ்மே அப்படியே மாலை மாலையா ஊத்துறாங்க. செம்மையா இருக்கு. இத பார்த்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு அங்க போய் அதை பார்த்துட்டு வாங்களேன். பாய்.